தேர்தல் வெற்றிங்கிறது வெறும் எண்கள் கிடையாது. அது மக்கள் நமக்கு கொடுக்கிற ஒரு தீர்ப்பு, ஒரு மேண்டேட். அந்த தீர்ப்பை சரியா புரிஞ்சுக்கிட்டு அத ஒரு நல்ல நிர்வாகமா எப்படி மாத்துறது? இன்னைக்கு நாம வாசுதேவநல்லூர் தொகுதிய ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து பார்க்க போறோம். நம்மளோட இந்த பகுப்பாய்வுல நாம 6 முக்கியமான விஷயங்கள பார்க்க போறோம். முதல்ல அந்த மண்ணோட குரலை கேட்போம், அப்புறம் தேர்தல் முடிவுகளை அலசி கடைசியா ஒரு நல்ல நிர்வாகத்துக்கான ப்ளூ பிரிண்ட் வரைக்கும் போவோம். வாங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற சட்டமன்ற தொகுதி 220 வாசுதேவநல்லூருக்கு போவோம். எந்த ஒரு அரசியல் வியூகமா இருந்தாலும் சரி, அது அந்த மண்ணில இருந்து தான் ஆரம்பிக்கணும். அங்க வாழ்ற மக்களோட வாழ்வாதாரத்துல இருந்து தான் துவங்கணும். வாங்க ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு திட்டத்தையும் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல நாம அந்த மண்ணோட குரலை கேட்கணும். வாசுதேவநல்லூர் மக்களோட அன்றாட வாழ்க்கை நிஜத்துல எப்படி இருக்கு? அவங்க ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற உண்மையான சவால்கள் என்னென்ன? முதல்ல இந்த தொகுதியோட அடிப்படை தன்மையை பாருங்க. கிட்டத்தட்ட 91% கிராமப்புறம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கிற பிரச்சனைகள் சிட்டி வாழ்க்கையோட பிரச்சனைகள் மாதிரி கிடையாது. இவங்களோட வாழ்க்கை, இவங்களோட வலி எல்லாமே நிலம், விவசாயம், அப்புறம் கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை சுத்தி தான் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. 36%, அதாவது இங்க வேலை செய்யற 3 பேர்ல ஒருத்தர் விவசாய கூலி. இது எதை காட்டுதுன்னா, இங்க ஒரு நிலையான உள்ளூர் தொழில் வளர்ச்சி இல்ல, போதுமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படலங்கிறத தெளிவா காட்டுது. நம்ம பாக்குற இந்த பிரச்சனைகள்லாம் வெறும் டேட்டா பாயிண்ட்ஸ் கிடையாது. இதெல்லாம் மக்களோட அன்றாட வாழ்க்கையில பெரிய உராய்வை ஏற்படுத்துற நிஜமான சவால்கள். குடிக்க தண்ணிக்கு குழாய் இல்ல, ஊருக்குள்ள வர நல்ல ரோடு இல்ல, படிச்ச இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்ல. இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான வளர்ச்சி இடைவெளிகள். ஆக இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. வாக்காளர்களோட மனநிலையில ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஒரு தடவை கொடுக்கிற இலவசங்கள்ல அவங்களுக்கு சோர்வு தட்டிருச்சு. இப்போ அவங்க கேக்குறது நிலையான வருமானத்துக்கான வழிகள், அதாவது நல்ல கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு. இது இலவசங்களை மட்டுமே நம்பி அரசியல் பண்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. சரி, இப்ப 2021 தேர்தலோட முடிவுகளை பாப்போம். அது ஒரு முக்கியமான கதையை நமக்கு சொல்லுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒவ்வொரு வாக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதரோட நம்பிக்கை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்யுது. அதனால இந்த டேட்டாவை நாம பார்க்கும்போது வெறும் எண்களா பார்க்காம ஒவ்வொரு வாக்காளரோட தனிப்பட்ட கண்ணியத்தையும் அவங்களோட விருப்பத்தையும் மதிக்க வேண்டியது நம்ம கடமை. அந்த வெற்றி ஏன் அவ்வளோ ஒரு மெல்லிசான கோட்ல இருந்துச்சு? அந்த நம்பர்ஸ் நமக்கு என்ன சிக்னல் கொடுக்குது? வாங்க ஆழமா பாப்போம். 2367. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2021 தேர்தல்ல ஜெயிச்சவருக்கும் தோத்தவருக்கும் இருந்த வித்தியாசம் இதுதான். இது ஒரு வலுவான மக்கள் தீர்ப்பு கிடையாது. இது ரொம்பவும் பலவீனமான, எப்ப வேணா உடையக்கூடிய ஒரு நிலைமை. இன்னொரு சிக்னலையும் நாம கவனிக்கணும். ஓட்டு பதிவு குறைஞ்சிருக்கு. 2016 தேர்தலை விட 2021ல குறைவான மக்களே ஓட்டு போட்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் ஏன் ஓட்டு போட வரல? இது அவங்களுக்கு இருந்த அதிருப்தியை காட்டுதா? இங்க பாருங்க, போட்டி எவ்ளோ கடுமையா இருந்திருக்குன்னு. டிஎம்கே கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 39.5%, அதிமுகவுக்கு 38.2%. வித்தியாசம் வெறும் 1.3% தான். இந்த தொகுதியில ஜெயிக்கிறதும் தோக்குறதும் ஒரு நூலிழை வித்தியாசம்தான். இப்ப இருக்கிற எம்எல்ஏவுக்கு இருக்கிற இன்னொரு சவாலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சில சமயம் அரசியல்ல உண்மை நிலவரத்தை விட மக்கள் மத்தியில என்ன ஒரு கருத்து உருவாகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தலைவருக்கும் மக்களுக்கும் நடுவுல பெரிய இடைவெளி இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். சரி, அப்போ அந்த நூலிழை வித்தியாசத்தை உருவாக்கினது யாரு? வாக்காளர்களோட மனநிலைய இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யாருடைய ஆதரவு மாறுச்சு? அடுத்த தேர்தலோட முடிவையும் தீர்மானிக்க போற அந்த முக்கியமான வாக்காளர்கள் யாரு? 2வது இடத்துல வந்த அதிமுகவை பாருங்க. அவங்களோட ஓட்டு எண்ணிக்கை 2016 விட குறைஞ்சிருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ரொம்ப வலுவான, உறுதியான ஆதாரத்தளம் இன்னைக்கும் இருக்கு. இதை யாருமே குறைச்சு மதிப்பிட முடியாது. நாம முதல்ல பார்த்தோமே, அந்த 2367 வாக்கு வித்தியாசம், அதை உருவாக்கினது இவங்கதான். இவங்களதான் நாம மீட்டெடுக்கக்கூடிய வாக்காளர்கள்னு சொல்றோம். அரசாங்கம் மேல அதிருப்தியில இருக்கிற கிராமத்து பெரியவங்க, இந்த பக்கமும் சாயால இளைஞர்கள், வறட்சியால பாதிக்கப்பட்ட சின்ன விவசாயிகள், இவங்களோட நம்பிக்கையை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த வெற்றி. ஒரு கட்சியோட வெற்றிக்கு வெளியில இருந்து வர்ற ஆதரவு மட்டும் பத்தாது. உள்ளுக்குள்ள அவங்களோட அமைப்பு எப்படி வேலை செய்துங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, கள நிலவரத்தை தெரிஞ்சுக்கிற திறன், அதாவது சென்சிங் ஓரளவுக்கு இருக்கு. ஆனா அந்த தகவலை வச்சு தங்கள மாத்திக்கிற திறன், ரீகன்ஃபிகரிங் ரொம்ப கம்மியா இருக்கு.
இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பிரச்சனை என்னன்னு காதுல விழுது, ஆனா அதை சரி செய்ய அமைப்புல இருக்கிறவங்க இடம் கொடுக்கல. இது ஒரு திசைக்காட்டி இல்லாம கடல்ல போற கப்பல் மாதிரி. ஓகே, இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இனி தீர்வு என்னன்னு பாப்போம். இந்த மாதிரி ஒரு பலவீனமான மக்கள் தீர்ப்ப எப்படி ஒரு நீடித்த நம்பிக்கையா மாத்துறது, அதுக்கான ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஒரு நிர்வாக திட்டத்தை இப்போ நாம பார்க்கலாம். எங்களோட பரிந்துரை சதுர்முக கோட்பாடு. ஒரு தலைவர் 4 முகங்களோட செயல்படணும். சிவனோட ஆக்ரோஷத்தோட மக்களோட உரிமைக்காக போராடணும். விஷ்ணுவ போல நிலையான வளர்ச்சியும் அமைதியும் கொடுக்கணும். பிரம்மாவ போல இளைஞர்களுக்கு புது புது வாய்ப்புகளை உருவாக்கணும். அப்புறம் துர்க்கைய போல பலவீனமானவங்கள பாதுகாக்கணும். இந்த 4 ஒன்னா சேரும்போதுதான் மக்கள் மத்தியில முழுமையான நம்பிக்கை உருவாகும். பேச்சு மட்டும் போதாது, செயல் வேணும். இதோ முதல் பெரிய செயல் திட்டம், 40 கோடி ரூபாய். இந்த 40 கோடி ரூபாய் முதலீட்ல ஒரு பாசன கால்வாய் திட்டம். இது எதுக்குன்னா, இங்க இருக்கிற நிரந்தரமான தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்து விவசாய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு தான். இவை வெறும் வாக்குறுதிகள் இல்ல, மக்களோட வரிப்பணத்துக்கான ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். பாசன திட்டம் வந்தா விவசாய உற்பத்தி 15% அதிகமாகும். கிராமப்புற சாலைகள் போட்டா பயண நேரம் குறையும், விளைபொருளை சந்தைக்கு சீக்கிரம் கொண்டு போகலாம். திறன் பயிற்சி மையம் வந்தா உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு 10% அதிகரிக்கும். இதுதான் உண்மையான நிர்வாகம். இதெல்லாம் நடக்கணும்னா கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு படி இருக்கு. ஆனா ஒரு நல்ல நிர்வாகம் மக்களோட தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யறதில்ல, அவங்களோட தனிப்பட்ட தகவல்களையும் பாதுகாக்கணும். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல மக்களோட டேட்டாவை அவங்க அனுமதியோட சரியான நோக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஒவ்வொரு தனிநபரோட பிரைவசிய மதிக்கிறது ஒரு நல்ல அரசாங்கத்தோட அடிப்படை பண்பு. சரி, வாசுதேவன் அல்லூரோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்கு நாம முன்வைக்கிற தொலைநோக்கு பார்வை என்ன? எங்களோட முக்கியமான வியூக ஆலோசனை இதுதான். இப்போ இருக்கிற உறுப்பினரே மாத்துறது ஒரு தீர்வு கிடையாது. ஆனா அவரோட அணுகுமுறை அது முழுமையா மாறணும். ஜாதி மதம்னு மக்களை பிரிக்கிற அரசியலை விட்டுட்டு நடுநிலையா இருக்கிற பகுதிகள்ல அந்தந்த ஊரோட பிரச்சனைகளை மையமா வச்சு வளர்ச்சி அரசியலை முன்னெடுக்கணும். இதுதான் முன்னாடி போறதுக்கான ஒரே வழி. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இந்த பலவீனமான மக்கள் தீர்ப்பு இது கை நழுவி போக போற ஒரு வாய்ப்பா, இல்ல மக்கள் சேவைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுறதுக்கான ஒரு அடித்தளமா? இதுக்கான பதில் அடுத்து எடுக்க போற முடிவுகள்ல தான் இருக்கு. நீங்களும் ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை உயர்த்த விரும்பினால் ப்ளூபிரிண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் AI தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய மின்னஞ்சல் எண் mgr@blueprintstrategies.ai அல்லது 08042041602 என்ற எண்ணில் அழைக்கலாம். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.